டு சங்கவி சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா குயிக் அண்ட் ஈஸியா ரசமலாய் பண்ண போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் பார்க்கலாம் வாங்க. ரசமலாயா? ஆமா. என்ன வச்சு பண்ண போறீங்க? பிரெட் வச்சு பண்ண போறோம். எல்லாம் வந்து பால்ல பண்ணுவாங்கல்ல, நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம். பிரெட் வச்சு பண்ண போறோம். ஓ, இன்னைக்கு பிரெட் வச்சு ரசமலாயா? இதுக்கு தேவையானது வந்து பிரெட், கஸ்டர்ட் பவுடர், அதுக்கப்புறம் தேவையான நட்ஸ். எந்த நட்ஸ் வேணா, பிஸ்தா, நமக்கு பிஸ்தாலாம் இல்லை, இந்த முந்திரி பாதாம், அதுக்கப்புறம் இந்த திராட்சைலாம் இருக்கு, ட்ரை ஃப்ரூட்ஸ் அது இருக்கு, பால், சுகர். அவ்வளோதானா? அவ்வளோதான், இவ்வளோதான். இவ்வளோ இருந்தாலே பண்ணிடலாமா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சங்கவி தான் வந்து ரசமலாய் ரெசிபி பண்ண போகிறாங்க. குயிக் அண்ட் ஈஸியான மெத்தடில் ஒரு ரசமலாய் நம்ம பாலை வச்சு செய்கிற மாதிரியே டேஸ்ட்டும் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. நான் 1 வீக்காக இந்த ரெசிபி எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நீங்கள் செய்யறதுக்குள்ளே அது அவ்வளோதாம்மா வேஸ்ட் ஆகிடும், நானே செஞ்சிடறேன்ட்டு இன்றைக்கி சங்கவி தான் வந்து செஞ்சு காட்ட போகிறாங்க. இன்றைக்கி வீடியோவுக்கு பின்னாடி நான் இருக்க போகிறேன், வீடியோவுக்கு முன்னாடி சங்கவியே இருக்க போகிறாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். இதுக்கு பால் மட்டும் தான் சேர்க்கணும், பால் சக்கரை. ஆமாம், பால் சக்கரை. நல்லா நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நானே சொல்லித்தரேன். பாருங்கள், எனக்கே என் பொண்ணு சொல்லித்தரலாம். இது எப்படி அப்படியே போட்டுருணுமா? இது இல்லை, இதுக்கு மெயினான ஒரு பாட்டு இருக்கு. இந்த இருக்கு பார்த்தீங்களா, இது கட் பண்ணணுமா? கட் பண்ண அப்படியே சர்க்கிள் ஷேப்பில் கரெக்டாக. சரி, ஓகே. பண்ணும்போது சொல்லிடுறியா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணணுமோ ஸ்டார்ட் பண்ணிக்க. இது காய்ச்சின பால் தானே? காய்ச்சின பால் தான். திருப்பி நம்ம இந்த பேனில் ஊற்றி நல்லா ஒரு 1 டைம் நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம கொதிக்கணும். ஆமாங்க, என் பொண்ணுக்கு வந்து வீடியோலலாம் பேச தெரியாது. பேசலன்னு தெரியாது. நான் வந்து ஷை டைப்பு. ஒவ்வொன்றா அம்மான்னு சொல்லுவாங்க, நான் அதை பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு. எனக்கு அவ்வளோ பேசணும்னு தெரியாது. சரி, ஓகே. அவங்களுக்கு புரியும். பார்த்து, ரொம்ப சூடாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்து ஊற்றிக்க. தேவையான பால் ஊற்றிக்கலாம். சரி, ஓகே. இவ்வளோ போதுமா இந்த பால்? போதும். கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக பாயில் வரணுமா? உங்கள் வீட்லேயும் உங்கள் பசங்களாம் இது மாதிரிலாம் டெசர்ட் பண்ணி கொடுப்பாங்களான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் பொண்ணு எல்லாமே பண்ணுவாங்க. குக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். அவங்களே வந்து எல்லாமே பண்ணுவாங்க, A to Z எல்லாம் பண்ணுவாங்க. நான்வெஜ்ஜில் கூட கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணல, இதுக்கப்புறம் தான் நான்வெஜ்ஜும் சொல்லித்தரணும். நான்வெஜ்ஜும் சொல்லி கொடுத்துட்டுனா அப்புறம் நான் ரெஸ்ட்டு தானே சங்கவி? அவ்வளோதானா? இது ஏற்கனவே நாங்கள் காய வச்ச பால் தான் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ஹீட் ஆகிடுச்சு நல்லா. இப்போ இதை மிக்ஸ் பண்ணோம். இது எல்லா கடையிலுமே கிடைக்கும். இது வந்து கஸ்டர்ட் பவுடர். இது சூப்பராக நிறைய ஃப்ரூட்டு டெசர்ட் பண்ணலாம், நிறைய ரெசிபிலாம் பண்ணலாம். அடுத்தடுத்து நாங்கள் வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். சரி, ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தானடா, 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அது திக்காகிடும், அந்த பால் வந்து நல்லா திக்காகிடும். இப்போ வந்து ரசமலாயில் எப்போவுமே வந்து இது போடுவாங்க, என்னது, சாஃப்ரான் போடுவாங்க, குங்குமப்பூ போடுவாங்க. அந்த குங்குமப்பூ போட்டால் தான் அது கலர் வரும். அதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து இதை இதில் வந்து பார்த்திங்கன்னா மில்க்கு எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால அந்த திக்னஸ் நல்லா கொடுக்கும். இன்னும் கொஞ்சமா சின்ன ஸ்பூனில் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டிருக்காங்க, டேபிள் ஸ்பூனில், பெரிய ஸ்பூன் கிடையாது. அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணிடணும். சூப்பராக இருக்குது இந்த ஃப்ளேவரில். இது கொஞ்சம் நல்லா திக்கானே நம்ம சுகர் போட்டுக்கலாம். சரி, ஓகே. இது கொஞ்சம் லைட்டாக வந்து திக்காகிறது தெரியுமா? சரிங்க, இது வந்து 1 நிமிஷம் நம்ம அப்படியே வெயிட் பண்ணுவோம். இது நல்லா கொஞ்சம் திக்காக வந்ததுக்கப்புறம் அடுத்தது என்ன போடுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ நல்லா திக்னஸ் வந்துருச்சா சங்கவி? நல்லா திக்னஸ் வந்துருச்சு. ஸ்டேஜில் நம்ம அதில் என்ன இருக்குது? இதில் வந்து செரிஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஓஹோ, அதான் அது தெரியுதா? ஆமாம், நல்லா இதிலே இருக்கும், நல்லா இருக்கும் அது. சூப்பராக இருக்குது. இப்போ சக்கரை போட்டுக்குங்க. சக்கரை எவ்வளோ போடணும்? நான் ஒரு 7 டேபிள் ஸ்பூன் போடுறேன். ஒரு 7 ஸ்பூன் போடுறாங்கங்க. இந்த மாதிரி ரெகுலராக ஆல்ரெடி சின்ன ஸ்பூன் தாங்க எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான். இதை நீங்கள் அது மாதிரி போட்டுக்கோங்க. போடுமா?
7 ஸ்பூன் போட்டாச்சா? போட்டாச்சு. இப்போ அதை அப்படியே வந்து கரைச்சி விட்டுறணுமா? சக்கரை மட்டும் கரைஞ்சிட்டா போதும், வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சரி, ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சுகர் மட்டும் நல்லா வந்து மெல்ட் ஆனால் போதுமா? சின்ன சின்ன விஷயந்தான், ஆனால் அவங்க செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். வீட்டில் வந்து பெண் குழந்தைங்கள் இருந்தாங்கன்னா அவங்கள பண்ண சொல்லுங்கள். ஆனால் கேர்ஃபுல்லாக பண்ண சொல்லுங்கள். ஏன்னா வந்து கேஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதனால் நீங்கள் பக்கத்தில் இருந்து சொல்லி கொடுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியும்னும் போது நம்பி விடுங்க. சுகர்லாம் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடணுமா? அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா, இங்க வந்து நான் நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு இந்த மாதிரி குட்டியா. சரி, ஓகே. இப்போ பிரெட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கார்னர்லாம் தேவைப்படாதா? கார்னர்லாம் தேவைப்படாது. இப்போ இதில் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். வாவ், இந்த மாதிரி ஷேப் இருக்கா? ஆமாம் ஆமாம். இந்த கேண்டி கிறிஸ்பி கேண்டி சிக்கன் பண்ணுவாங்க, அது மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஒன்று தான் பண்ண முடியும். மீதி இருக்கிறது நம்ம வேணும்னா போட்டு அதிலே சாப்பிட்டுக்கலாம். நம்ம சாப்பிட்றதுன்னா நம்ம அதுமாதிரி போட்டு நம்ம சாப்பிடலாம். இந்த இதுக்கு வந்து நடுவில் இருக்க ரொம்ப சாஃப்டா இருக்கும் இல்லையா, அதனால இந்த இது மட்டும் நம்மளுக்கு வர ஷேப் தான். சரி, ஓகே. இதெல்லாம் வச்சுருங்க. இதை கட் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு காட்டுறீங்களா? எல்லாம் கட் பண்ணி என்னாச்சு இப்போ? நல்லா ஆறிடுச்சு. அது ஆறுனதுக்கப்புறம் தான் ஊற்றணுமா? லைட்டாக ஆறணும். சரி, ஓகே. இங்கே கட் பண்ணி வச்சிட்டிங்களா? இன்னும் நிலா ஷேப்லலாம் கட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு என்ன ஷேப் வருதோ அந்த மாதிரி. ஓ, மீதி பிரெட் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால இந்த மாதிரி கட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ பண்ணுங்க அடுத்தது. இப்போ வந்து இந்த மாதிரி கண்ணாடி கண்டெய்னர் வச்சுக்கலாம். ஏதோ ஒரு பவுலில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். சரி, ஓகே. நிலா மரம் இருக்கிறது கீழே வச்சுரு. நல்லா இருக்கே. 2 நிலா வச்சிருப்பேன் மேலே வைக்க. சூப்பர். இப்போ என்ன பண்ணோம்? லேயர் பை லைன் வைக்க போறோம் நம்ம. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் லேயர் வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த பண்ண இந்த கஸ்டர்ட் மில்க் நீ உனக்குள்ளே பேசிக்கிட்டேன்னா இங்கே கேட்காது. கஸ்டர்ட் மில்க் வந்து இதில் போடணும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் லேயர் ஊத்திடலாம். வா, சூப்பராக இருக்கே. போதும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச நட்ஸ் ஒரு லேயர் போட்டுடலாம். சரி, ஓகே. உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து மெயினாக வந்து ரசமலாய்க்கு வந்து பிஸ்தா அப்புறமா பாதாம் தான் போடுவாங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அது மாதிரி போட்டுக்கோங்க. செகண்ட் லேயர் போட்டு. ஓகே. செகண்ட் இருக்கு. இது ஃபுல்லாக ஊற்றிடணும். நல்லா இருக்கு. இப்போ இதெல்லாம் வலிச்சு ஊற்றிடணும். சரி, வலிச்சு ஊற்றிடுங்க. இப்போ அதில் இருந்ததே எல்லாத்தையுமே வந்து இதில் சேர்த்துட்டாங்க. இப்போ அடுத்ததுடா, இப்போ மீதி இருக்க நட்ஸ் எல்லாம் மேலே போட்டு போடுங்க. ஈஸியாக இருக்கும். இந்த ரெசிபி எல்லா சின்ன பசங்க யாருன்னா செய்யலாம். ஈஸியாக ஏதோ டக்குன்னு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்வீட் செய்யணும்னா இந்த மாதிரி இது நம்ம வந்து கூலிங் பண்ணியும் நம்ம சாப்பிடலாம். அப்படியும் சாப்பிடலாம், கூலிங் பண்ணியும் நம்ம சாப்பிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஆமாம், ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நீங்கள் அப்படியே ஹாட்டாக வேணும்னாலும் நீங்கள் சாப்பிட்லாம். இல்லைனா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சுட்டு எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோம். ஒரு 1/2 hour கழித்து இது எப்படி வந்திருக்குன்றது பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுறீங்களா? ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. நல்லா கூலிங் ஆயிடுச்சு. ஆமாம், நல்லா இருக்குது. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதா
சூப்பராக இருக்குல்ல. ம் அவ்வளோதான், இது சாப்பிட வேண்டியதான். ஆமாம் ஆமாம், சில்லுன்னு சூப்பராக இருக்குது டெசர்ட். நீங்கள் டெசர்ட்டுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது கெஸ்ட் வராங்க, உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கணுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து சங்கவியே டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. டேஸ்ட் பண்ணி காட்டிடுமா? இப்போ டேஸ்ட் பண்ணுறீங்களா? டேஸ்ட் பண்ணுங்கள். வாவ், சூப்பராக வருதுப்பா. சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு. சூப்பராக நல்லா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சங்கவி வந்து சாப்பிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால நான் சாப்பிட மாட்டேன். அதனால் என் பசங்க தான் என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறாங்க. அப்பா வந்ததுக்கப்புறம் கொடு, கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. அவ்வளோதான், வீடியோ முடிச்சுக்கலாமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது. நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.